சென்னை சேட்பட்டில் உள்ள RSS அலுவலகத்தை முற்றுகையிட்டு 20க்கும் மேற்பட்ட தமிழ் அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. சென்னை சேப்பாக்கத்தில் திரண்ட தமிழ் அமைப்பினர் கர்நாடக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். பின்னர் கர்நாடக மாநில அரசியல் கட்சி தலைவர்களின் உருவ பொம்மை மற்றும் படத்தை எரித்து பேரணியாக சென்றவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக தடுத்து நிறுத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கர்நாடகாவில் தமிழர்கள் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த அவர்கள் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். அதேபோல காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என தமிழ் அமைப்பினர் கேட்டுக் கொண்டனர். இதையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர்.